ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோக்குள்ள நீங்க நம்ம போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் 2 கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க ஹானஸ்டா எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, நீங்க உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்களை ஏதோ ஒரு பிரைவேட் பிளேஸ், ஒரு பார்க்லயோ ஒரு தியேட்டர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பாக்குறீங்க. பட் பார்த்தும் அவங்க கிட்ட பேசாம எப்படியோ தப்பிச்சிருக்கணுங்கிறதுக்காக ஒரு கேஷுவலா அவங்கள பார்க்காத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நைஸா நழுவி இருக்கிறீங்களா? ரெண்டாவது கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச பர்சனா இருக்கட்டும் இல்ல தெரியாத பர்சனா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் பட் ஆனா உங்களுக்கு அவங்க கிட்ட போய் ஏதோ ஒண்ணு பேசணும். பட் ஆனா பேசுறதுக்கு ரொம்பவே கூச்சப்பட்டுட்டு ஒரு எம்பாரஸ்மெண்ட்ல அந்த இடத்த விட்டு பேசாம வந்திருக்கீங்களா? அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியை தான் சொல்லுவேன். செகண்ட் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, கான்ஃபிடென்ட்டா எப்படி ஒருத்தங்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணி பேசுறது அதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஃபைனலா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை அன்ரிவீல் பண்ணுவேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் ஒரு காஃபி ஷாப் போகணும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் குள்ள போறான். போற வழியில அதாவது என்ட்ரன்ஸ்ல அவனோட ஒரு கசின் பிரதரை பார்க்கறான். கசின் பிரதர் நிறைய அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கும் போது அவன் நோட்டீஸ் பண்ணல. இந்த பையன் அவனோட கசின் பிரதரை நோட்டீஸ் பண்ணிட்டான். பட் நிறைய பேர் இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க. இப்ப போய் நான் எப்படி பேசுறது, ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு அவன் உள்ள போயிடுறான். உள்ள போய் டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவன் டீ குடிக்கும் போது அந்த இடத்துல அவனோட கசின் சிஸ்டர் உள்ள வராங்க. அவங்க குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்களும் கேஷுவலா அங்க இருக்கிற பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவன் அவங்கள பார்த்துட்டான். பட் ஆனா போய் பேசுறதுக்கு ஒரு தயக்கம். எப்படி பேசுறது, நம்ம ரொம்ப நாளா பேசிக்கவே இல்லை, இப்ப எப்படி அவங்ககிட்ட போய் நம்ம பேசுறது, கான்வர்சேஷன் எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு தயக்கத்தோட தலையை கீழே குனிஞ்சிட்டு அந்த இடத்துல பேசாம அவங்க போற வரைக்குமே அப்படியே இருக்கிறான். சரி, இப்ப நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்ப அடுத்து நம்ம போவோம். இந்த இடத்துல இந்த பையன் என்ன பண்ணிருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா அந்த பையன் கான்பிடென்ட்டா போய் அவங்க கசின் சிஸ்டர் அந்த அக்காட்ட போய், அக்கா எப்படி இருக்கிறீங்க, பாப்பா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, மாமா எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கான்பிடென்ட்டா பேசியிருக்கணும். அதையும் தாண்டி அவன் ஃபர்ஸ்ட் அவன் பிரதரை மீட் பண்ணான்ல, மீட் பண்ணும்போது என்னடா பண்ணிட்டு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது, சாப்பிட்டியா, அந்த மாதிரி சொல்லிட்டு அவனா போய் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்தையுமே அப்ரோச் பண்ணி பேசியிருக்கணும். இந்த 2 இடத்துலயுமே இவன் பேசாததுக்கான காரணம் என்னன்னா, மேபி இவன் இன்னசென்ட்டா இல்ல கூச்சப்படுறானோ அதெல்லாம் கிடையாது. ஒன் கைண்ட் ஆஃப் ஈகோ. இவங்க நம்ம கிட்ட ஏன் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஈகோ இருந்திருக்கலாம். மேபி செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா ஒரு வகையான கூச்ச சுபாவம்னு சொல்லலாம். நம்ம இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு மத்தியில போய் நம்ம எப்படி பேசுறதுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இந்த 2 விஷயம் நமக்கு இருக்கவே கூடாது. ஈகோவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்ட போய் ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கு கூச்சமும் படக்கூடாது. ஏன்னா இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா ப்ராப்ளமே மிஸ்கம்யூனிகேஷனால தான் நடக்குது. ஆக்சுவலா நீங்க கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளத்துமே உங்களுக்கு ஒரு வழி கிடைக்க ஆரம்பிக்கும். இல்ல நான் பேச மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்ளத்தை மீண்டும் 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 வளர்த்துக்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் இந்த மண்ணுக்கடியில தலையை விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்மளோட இந்த கூச்ச சுபாவம். நம்ம ஒரு கான்வர்சேஷனை போய், அதாவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, யாருன்னு தெரியாத நபரா இருந்தா கூட போயிட்டு ஹாய் எப்படி இருக்கிறீங்க, என் பேரு நவீன், நான் இங்க டீ குடிக்க வந்தேன், இங்க டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க என்ன பண்றீங்க, எது இப்படி ஒரு கேஷுவலா நம்ம பேசி பழக ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்க முடியும். வேர்ல்டோட ரிச்சஸ்ட் மேன் அதாவது டாப் 10 ரிச்சஸ்ட் மேன் வாரன் பஃபெட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் லாங் நீங்க ஜாலியா இருக்கலாம்னு சொன்னா அது சிம்பிள் ஸ்கில் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும்தாங்கிறாரு. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க என்ன வேணா பணம் செலவு பண்ணுங்க, எந்த புக்ஸ் வேணா வாங்கி படிங்க. பட் ஆனா நீங்க பண்றதை விட 100 டைம்ஸ் ஒர்த்தான விஷயம் தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான புக் எதுனா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, டேல் கார்னெகியோட புக். அதை டெஃபினட்டா வாங்கி எல்லாரும் 2 to 3 டைம்ஸ் அது படி. இருந்தாலும் நான் அவ்வளோ பெரிய மாஸ்டர் இல்லை, பட் பெட்டரா இருக்க, முன்னோட கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். சரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இது ரியல் லைஃப் ஸ்டோரி தான். சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. சங்கர் சார் ஒரு பெரிய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் பார்த்து இவர் போய் பேசுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம். சரி, அவரே பேசட்டும், நம்ம ஒரு கூச்ச சுபாவம் போய் எப்படி நம்ம போய் பேசுறது. சங்கர் சார் ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னாடி இதெல்லாம் இந்த இன்சிடென்ட்ல ரொம்ப முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு. அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் காட்டி போய் பேச தயக்கப்படுறாரு. பட் ஆனா ரஜினி சார் சங்கர் சார் எங்கேயோ பார்த்துட்டு, ஹலோ சங்கர் சார் எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி ரொம்ப
ரொம்ப கேஷுவலா வந்து ரொம்ப ஜோவியலா பேசியிருக்காரு. இது சங்கர் சாருக்கு வந்து ஒரு மாதிரி நான் இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம கிட்ட வந்து இப்படி பேசுறான், பட் நம்ம பேசுறதுக்கு இவ்வளவு கூச்சப்பட்டு இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருக்கிறாரு. இது வந்து அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்திருக்காரு. இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, நம்ம எல்லாருமே அந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டா போய் கேட்கும்போது நம்ம எந்த ஒரு வகையிலுமே நம்ம வந்து ஒரு எல்லளவு கூட குறைய மாட்டோம். நம்மளோட ரெஸ்பெக்ட் தான் அவங்க மனசுல இன்னுமே அதிகமாகும். சோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தயக்கப்படாம டைரக்டா நம்மளே போய் பேசணும். அவங்க வந்து பேசுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்மளே போய் பேசணும். ஓகே, இப்போ ஃபைனலா அந்த ட்விஸ்ட் அண்ட் ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொன்ன தெரியுமா, அந்த ஒரு பையன் காஃபி ஷாப்குள்ள போனான், அவன் கசின் பிரதர் இருந்தான், கசின் சிஸ்டர் இருந்தான், யாரையுமே அவன் சரியா பேசலன்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற யாரும் இல்லை, அந்த பையன் நான் தான் என் கசின் பிரதரையும் பார்த்தேன், என் கசின் சிஸ்டரையும் பார்த்தேன். அவங்க கிட்ட எல்லாம் பேசி இருந்திருக்கலாம். அது வந்து நான் பண்ணது தப்புன்னு நான் அதுக்கப்புறமா தான் நான் ஃபீலே பண்ணேன். நம்ம ஆக்சுவலா போய் பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்போம். ஆனா அந்த 2 நிமிஷம் பேசியிருந்தோம்னா அவங்க வந்து நம்ம மேல இருந்த ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்குமே தவிர நம்மள வந்து யாருமே தப்பா எதுவும் நினைச்சிருக்க மாட்டாங்க. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நான் எத்தனை தான் புக்கு பிடிச்சிருந்தாலும் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணும்போது நானும் இன்னும் நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சாரி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக என் மேல இருந்த மிஸ்டேக்ஸை நான் திருத்திக்கணும். நான் இதுக்கும் மேல என்னோட ஈகோ இது ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணுச்சு. அவங்க வந்து பேசியிருக்கலாம், அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, அவங்க வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஈகோவும் என்னை வந்து டான்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. பட் ஆனா உண்மையா ஒரு ஃபண்டமெண்டலா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வழியில பார்த்தோம்னா என் மேலதான் ஃபுல் தப்பு இருந்திருக்கு. நான் அவங்கள பார்த்தும் நான் அவங்கள போய் ஜோவியலா நான் எடுத்தோடனே ரஜினி சார் மாதிரி போய் பேசாம தான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ இந்த தப்பை வந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 100% ஹானஸ்டா சொல்ல முடியாது இதை. பட் ஐ வில் ட்ரை டு பி வெரி ஜோவியல், ஹானஸ்டா போய் நான் என்னோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லி கீழே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க எதிர்பார்க்குறீங்க, டைரக்டா போய் அவங்க கிட்ட பேசுங்க. ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து ஒரு வேற வீடியோ தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு இந்த விஷயம் நடந்தோடனே இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம உடனே மேக் பண்ணிட்டேன். We'll meet you in the next video. It's Naveen signing off. See you. Bye bye. Let's meet in the next video.